எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். விசி கவர்னர் எங்கே போயிட்டாங்க? ஒரு 2 நாள் டைம் கொடுப்போம். 2 நாள் யார் அந்த சார் அதை கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். யார் அந்த சார்கள் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். கண்டுபிடிச்சானா பிரச்சனை இல்லை, கண்டுபிடிக்கணும் களத்தில் குதிச்சிட வேண்டியது. பல பேர் இதில் வந்து சேர்ந்திருக்கலாம் பாருங்க, ஒருத்தரும் சொல்லலை. ஏன் நீ வந்து முடக்குறீங்க? இந்த பையன் நானும் செய்கிறேன்ற ஒரு திருட்டு பையன் வந்து நீ மாட்டிட்டான், ரைட்டா? இவனுக்கு பின்னாடி யார் அந்த சார்? யார் அந்த சார்? சார் இல்லை, சார்கள். நான் புளூரல்ல சொல்கிறேன், பல பேர் இருக்கலாமுங்க. தமிழக முதல்வர் அவர்களே போராட்ட களத்தில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க உடனே கைது பண்ணி நீங்கள் பிடிச்சி உள்ளே போடப்படாது. ஏன் அண்ணன் சீமானை ஏன் நீங்கள் தூக்கி உள்ளே போட்டீங்க? ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்பதற்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி நீ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறீங்கப்பான்னு விடணும். இதுதான் ஜனநாயகம். எங்கள் தலைவரை ஏற்றுக்கொள்ள. தந்தை பெரியார் பேரில் நம்ம ஆட்சி நடத்துகிறோம், அறிஞர் அண்ணா பேரில் ஆட்சி நடத்துகிறோம், டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி பேரில் ஆட்சி நடத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சேலத்தில் கூட ஒரு பெண்மகளுக்கு இதே மாதிரி நிகழ்ந்தது. அதனால் வந்து நீங்கள் அதில் சிரத்தை எடுக்கணும். அதே நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுற பெண்மகளுக்கு வந்து அவங்களுடைய செய்தி வெளியில் வர்ற அளவுக்கு இருக்குன்னா அப்போ அரசாங்கம் அதை என்ன பண்ணுன்னு தெரியலையே. கருப்பாடுகள் யாருன்னு கண்டுபிடிச்சு கருப்பாடுகளை நீங்கள் களையெடுங்கள் அப்படின்னு மிக பணிவோடு கேட்டுக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு அதிகாரியாக இருக்கிற வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி அவர் செயல்படுறாரு, அது சரியில்லை. அதிகாரினா அதிகாரி மாதிரி செயல்படணும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விசி கவர்னர் எங்கே போயிட்டாங்க? இந்த உங்களுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கிறேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்து இந்த விஷயத்த ரொம்ப போல்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு எல்லா கட்சியினரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்காங்க, அதிமுக பண்றாங்க, தாவேகா பண்றாங்க, நாதாகா பண்றாங்க. ஆனால் விசிகா மட்டும் களத்தில் இல்லையே, ஏன்? அவங்க எல்லாருமே ஒரு அடையாள ரீதியாக செய்கிறார்கள். நாங்கள் இருக்கிற எதிர்க்கட்சி அப்படின்ற மாதிரி. நான் உனக்கு கேட்குற கேள்வி திருப்பி உங்களை நான் கேட்குறேன். கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்மகள் சிறிமதின்ற ஒரு பெண்மகளுக்கு ஒரு மாபெரும் ஒரு பாலியல் சுரண்டல் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் யாராவது நீ சொல்கிற அந்த ஆட்கள்லாம் போராடினாங்களா? விடுதலை சிறுத்தை தானே போராடிச்சு. அப்போ இதே கூட்டம் அதுதான் கேட்குறேன். அப்போ போராடின விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் இப்போ போராடல? இப்போ போராட வேண்டிய தேவையில்லை. ஏன் கேளுங்க. அதாவது அந்த நிகழ்வு நடந்ததுமே எங்கள் தலைவர் அப்பயே ஒரு பேட்டியில் சொன்னார், இது பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒரு பாலியல் சுரண்டல், இது யார் உண்மையான குற்றவாளியை உடனே கண்டுபிடியுங்கள் அப்படின்னு எங்கள் தலைவர் தான் தமிழகத்திலேயே முதல்ல குரல் கொடுத்தவர். யாரும் வாய் திறந்து பேசலை, நாங்கள் தான் வாய் திறந்து பேசினோம். அது பேசின அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே கைது பண்ணப்படுகிறார். யார்? அந்த பையன், இந்த நாண சேரன்ற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாலியல் சுரண்டல்வாதி, ரைட்டா? அப்போ தூக்கி உள்ளே போட்டாங்களே. ஒருவேளை கைது செய்யாமல் இருந்திருந்தால் அப்போ நாங்கள் களத்தில் குதிச்சிருப்போம். இப்போ இவங்க பூரா பேசுகிறது எதுக்குன்னா நாங்களும் எதிர்கட்சின்னு பேசிக்கிருக்காங்க. நான் கேட்குறேன், இப்போ நீ அடுக்குனீங்களே, வரிசையாக அடுக்குனீங்களே, கைவரல் இருக்குது அப்படின்னு இருக்கா, வரிசையாக நீங்கள் அடுக்குனீங்களா? சரி, இவங்களாம் எதுக்கு வேங்கவேலுக்கு ஏன் இது வரைக்கும் குரல் கொடுக்கல? வேங்கவேலுக்கு நாங்கள் மட்டும் தான் போராடி கொண்டு இருக்கிறோம். எங்கே சுரண்டல் நடந்தாலும் சரி, அடக்குமுறை நடந்தாலும் சரி, ஆதிக்கம் நடந்தாலும் சரி, தட்டு கேட்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. நீங்க எப்படி அந்த கேள்வி கேட்டீங்க? நீ எங்க போயிட்டீங்கன்னு இப்ப கூட இன்று கூட காலையில் எங்கள் தலைவர் கட்சி நீங்க எல்லா இன்டர்வியூலயும் பதிவு பண்றீங்க. என்ன பேசினாரு சொல்லுங்க நெறியாளர் அவர்களே. ஏர்போர்ட்ல எங்க தலைவர் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மட்டுமே இதுல குற்றவாளியான்னு தெரியல, வேற ஒருவர் இருக்காங்களா அப்படின்ற விசாரணையை நடத்தி நேர்மையா வந்து எடுக்கணும். சரியா சொன்னார்ல. கூட்டணி இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க தலைவர், நேர்மையாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ நான் அன்னைக்கு சொன்னேன் குற்றவாளி யாராவது கைது பண்ணுன்னு சொன்னேன், கைது பண்ணிட்டாங்களே. இன்னைக்கு சொல்கிறோம், இன்னைக்கு காலையில் எங்கள் தலைவர் ஏர்போர்ட்டில் மலேசியா செல்வதற்கு முன்னால் ஏர்போர்ட்ல இருந்து கொடுத்த பேட்டி என்னன்னா, இன்னொருத்தர் யார் அவர், யார் அந்த சார் அப்படின்னு எல்லாம் பரவாயில்ல பேசுறாங்களா? இல்ல, அது இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் தெரியுதா இன்னொருத்தர் யாரோ இருக்காங்க, யார் அந்த சார் அப்படின்ட்டு? யார் அந்த சார் அப்படின்ற ஒரு வார்த்தையா அதிமுக பல இடங்கள்ல பதாகைகளா வச்சு போராட்டம் நடத்தி கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, இவங்க கூட யார் அந்த சார்னு இன்னும் ஒரு ஆளத்தான் சொல்றாங்க. ஆனால் எங்கள் தலைவர் இன்னைக்கு காலையில கொடுத்த பேட்டியில பாருங்க, பல பேர் இதில் வந்து சேர்ந்திருக்கலாம் பாருங்க, ஒருத்தரும் சொல்லலை. ஏன் நீ வந்து முடக்குறீங்க? இந்த பையன் நானும் செய்கிறேன்ற ஒரு திருட்டு பையன் வந்து நீ மாட்டிட்டான், ரைட்டா? இவனுக்கு பின்னாடி யார் அந்த சார்? யார் அந்த சார்? அது ஒருவேளை போலீஸ் சொன்ன மாதிரி பொய்யா கூட இருக்கலாம், அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக கூட ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, அதுக்குள்ளே வேற கும்பல் கூட இருக்கலாம். என்றைக்குமே ஒரு பாலியல் சுரண்டலாக இருந்தாலும் சரி, இல்லை அடக்குமுறையாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் மட்டும் செய்ய மாட்டாங்க, இது கூட்டு கலவையாக தான் செய்வாங்க. இதை நம்ம தலைமுறை நம்ம பார்த்துருக்குறோம்.
ஒருத்தன் வந்து நீ தனியாக பார்த்து நல்ல பணம் தாங்க இருப்பாங்க, யாராக இருந்தாலுமே தனிப்பட்ட மனிதர்கள் நல்லவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அளவு சேரும் பொழுது அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்குது அப்படின்றது ஒரு இயங்கியல் விதி. அந்த வகையில் அந்த இதில் வந்து இது மாதிரி சில பேர் சேர்ந்து கூட செய்திருக்கலாம். அதை கண்டுபிடிங்க தலைவர் சொல்லிட்டார்ல. இப்போ நான் உறுதியாக சொல்கிறேங்க, அடுத்த 24 ஹவர்ஸ் பொறுப்பேறுங்க, கவலைப்படாதீங்க. நெறியாளர்களே, ஒரு பெண்மகளை வந்து உங்களோட வேகம் எனக்கு புரியுது. இப்போ எங்கள் தலைவர் சொன்னமே கண்டுபிடிச்சாங்களே, அடுத்து 24 மணி நேரத்தில் யார் அந்த சாறுகள், சாறு இல்லை சாறுகள், நான் புளூரலில் சொல்கிறேன், பல பேர் இருக்கலாமுங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சி நீ தூக்கி போலீஸ் தூக்கிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை அப்படியே செய்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது. இல்ல ஆரம்பத்துல கைது செய்துட்டாங்க, அதனாலதான் போராட்டம் நடத்தல அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஒருத்தர் கிடையாது மற்றும் பலர் இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கே இருக்கும்போது அப்ப ஏன் போராட்டத்தை இன்னும் அறிவிக்கல? ஏன் இதை கடுமையா கண்டிக்கிறோம் போராடுகின்ற அப்படின்னு சொல்லவே இல்லை? அளவிற்கு எங்கள் பேச்சை கேட்கின்றார்கள் ஆளுங்கட்சி அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆளுங்கட்சி இதை பத்தி பேசலையே சார், அவங்க அவங்க தயங்குறாங்களே. பேசலாம், அவங்க வந்து பேசாம கூட இருக்கலாம், நடவடிக்கை எடுக்கிறாங்களே. உறுதியா நடவடிக்கை எடுக்கப்படும் எதுவுமே சொல்லவே இல்லையா? நீங்க அப்ப அட்லீஸ்ட் பார்க்கல, நீங்க மக்களுக்கோ இல்ல பார்க்கல. நெறியாளர் அவர்களே, அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சரே இதை பத்தி பேசியிருந்தாரு. பேசி வந்து நடவடிக்கை துரிதப்படுத்தப்படும், நடவடிக்கை வந்து உறுதியாக செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. நான் இவ்வளவு பேசி உயர்கல்வித்துறை அமைச்சரா? நீ இவ்வளவு உயர்கல்வித்துறை அமைச்சர் இவ்வளவு சொல்றீங்க. பேசி உண்மையான குற்றவாளி யாரு தெரியுமா உங்களுக்கு? நீ தைரியமா போடுவீங்களா? இதுக்கு உண்மையான குற்றவாளியை நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக பகிரங்கமாக நான் அறிவிக்கின்றேன். அந்த இதுக்கு வந்து வேந்தர் யாரு? பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் யாருங்க? ஆளுநரா? இப்ப புடிச்சிக்கல பாயிண்ட. வேந்தரே அவருதான். அவர் ஒழுங்கா மரியாதையாக சரி இந்த நாடு நல்லா இருக்கணும்னு ஒரு அங்க வந்து அங்க இருக்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கான அந்த ஆளுநரை நியமிச்சிருக்கணும்ல, நியமிக்கவே இல்லையே. தலைவரை நியமிச்சிருக்கணும்ல, இது வரைக்கும் நியமிக்கல. அப்ப அங்க வந்து ஒரு வகையான ஒரு ஆர்கனைசேஷன்ல, ஒரு வகையான அந்த அமைப்புல ஏதோ குளறுபடி. இன்னமும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்பு இருக்கலாம், அவங்களாம் ஒழுங்கா வேலை செய்யலாம் அப்படின்னு இப்போ செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் முதல் குற்றவாளியே ஆளுநர் RN ரவி அவர்கள் தான். அவர் மட்டும் அங்கே போயிட்டு வந்தார்ல, பார்த்துட்டு வந்தார்ல. அப்போ இதை பொறுப்பேற்று ஏன் அவர் என்ன ரிசைன் பண்ணல? அவரே வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் உட்காந்துருக்கிறாரு ஆளுநரே. எனக்கு ஏன்னா இந்த ஆளுநர் மேலே ஒரு அம்மா இருந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அம்மா வந்து ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து வேலை பார்த்துச்சு தலைமை ஆசிரியரா. அப்போ இருந்த ஒரு ஆளுநருக்கு ஒன்று நடந்து அந்த அம்மா சஸ்பெண்ட் ஆகி மொட்டையில் அடித்து லூஸ் ஆச்சு. தெரியுமா அந்த அம்மா யாரும் தெரியுமா? மக்களுக்கு தெரியும். நான் என்ன யாரை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் பொதுவாக பேச முடியாதுங்க. நான் மேலோட்டமாக சொல்லுகிறேன். அந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த ஆளுநருக்கு ஒரு தலைமை ஆசிரியர் தவறான செயல்களெல்லாம் செயல்பட்டார் என்ற ஒரு செய்தி இருந்தது. ஏன் இப்போ வந்து நீ ஏன் இப்படி சிந்திக்கக்கூடாது? இந்த பையன் வந்து ஆளுநர் மாளிகைக்கு சில வேலைகளை செய்திருக்கலாம். ஏன்னா அங்கே பெரிய அந்த புதராக இருக்குது. ஏன் ஆளுநர் ரவி வந்து அந்த புதரெலாம் ஏன் வந்து சரி பண்ணி இருக்கக்கூடாது? நான் கேட்குறேன், நாங்களாம் எங்கெல்லாம் வீடே இல்லாமல் இருக்குது, நாங்கள் ரோட்டில் வந்து படுத்து தூக்குறோம், பார்த்தீங்கன்னா பார்க்கலையா? அவ்வளோ பெரிய இது தேவையான்னு கேட்குறேன். ஆளுநர் மாளிகை பல ஆயிரம் ஏக்கர், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, காடு, அது பல ஆயிரம் ஏக்கர். அதெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எங்களை மாதிரி உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து பட்டா கொடுக்க வேண்டியதானே? அது புதர் இருக்கனால உள்ளே போகிறாங்க பயலுக. ஏன் இதெல்லாம் தடுக்கல? இப்ப இதெல்லாம் தடுக்காத ஆளுநர் ரவி அவர்களே, நீங்கள் தான் இதற்கு முழு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். அப்ப உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? அவருக்கு தான் பொறுப்பு இருக்குது. அப்ப ஏன் அவரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆளுநர் மட்டும் சொல்றீங்க. உங்களுக்கு சொல்றேன், உயர்கல்வி அமைச்சர் அவர்களே, புதிதாக இப்பொழுது நீங்கள் பதவி ஏற்றிருக்கிறீர்கள். அந்த பதவிக்கு வந்ததுக்கு கூட விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு அதிகமாக இருக்கு என்பதை நிச்சயமாக நீங்களும் உணர்வீர்கள், பொதுமக்கள் உணர்வீர்கள். தயவு செய்து இந்த விஷயத்துல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் அவருக்கு பின்னாடி இருக்கிற கும்பல் யார், ஒருவேளை ஆளுநர் ஆட்கள் யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப கண்டுபிடிங்க வேத்துல. இல்ல நீங்க ப்ளேம் தான் சார் பண்றீங்க. இத்தனை நாட்களா அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு பொன்முடின்னு சொல்லிட்டு, அவருமே இது வரைக்கும் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. இவ்ளோ பாதுகாப்பு போடப்பட்டிருந்தா ஒரு பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, 6-7 பல்கலைக்கழகத்திற்கான தலைவர்களை இன்னும் நியமிக்காம செய்திருக்கிறார் இந்த ஆளுநர் RN ரவி அவர்கள். அப்புறம் அதை நீங்க பேசுறதுக்கு நீ ரெடியா இல்ல. அவர் தான் குற்றவாளி. நான் ஓப்பனா சொல்றேன்ல, குற்றவாளி அங்கங்கெல்லாம் தேட தேவையில்ல, நேரடியான குற்றவாளி அவர் தான். அதை பத்தி ஏன் தமிழக அரசு பேசவில்லை நினைக்கிறேன்? அது சங்கத்தமிழன் பேசுறோம்லங்க. சங்கத்தமிழன் தமிழக அரசினுடைய தமிழக அரசுக்கு நேரடியாக கோரிக்கை வைக்கிறேன், ஆளுநர் RN ரவியை நீங்கள் விசாரணை செய்யுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெக்கார்டு இருக்குங்க. இதற்கு முன்னால் ஒரு பெண்மகள் அந்த காலகட்டத்தில் இருந்த ஆளுநருக்கு சில வேலைகள் செய்தார். இருந்துச்சா இல்லையா? நீதிமன்றம் பார்த்துச்சா பார்க்கலையா? விசாரணை நடந்துச்சா நடக்கலையா? எல்லா பத்திரிகையும் வந்துச்சா பார்க்கலையா? அதனால் நீங்கள் அப்படி இந்த விசாரணை கொண்டு போங்க, அப்படிதானே சொல்லலை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று. இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் தமிழக அரசினுடைய செயற்பாடோ இல்லை முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய செயற்பாடுகளோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சிறப்பாக இருக்கிறது. தமிழக அரசாங்கம் ஏன் சிறப்பாக செயல்படுது அப்படின்னா, இந்த விஷயத்தை இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லலை. இந்த விஷயத்தில் வந்து அது ஒரு நிகழ்வு நடந்துருச்சு.
நடந்து முடிஞ்சதுமே அதுக்கு வந்து இப்போ நீதிமன்றமே ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி ஒரு 3 பெண்ணுடைய தலைமையில் இப்போ போட்டிருக்கிறாங்க. ரைட்டா? நீதிமன்றம் வந்து வார்ன் பண்ணியிருக்குது. நீதிமன்றம் அது முறையாக செயல்படணும்னு சொல்லியிருக்கு. அந்த வகையில் நீதிமன்றத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அரசாங்கமே இதற்கான முன்னெச்சரிக்கையாக இதுக்கான இப்போ எல்லாமே இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது. ரைட்டா? இப்போ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று என்னன்னா, எப்படி வந்து இப்போ வித்தின் 24 ஹவர்ஸில் ஞானசேகரனை பிடிச்சிங்களோ, அவன் பின்புலமாக வந்து திமுக கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அவன் ஏற்கனவே திமுக காரன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் இல்லைல்ல. திமுக காரன் எவனா இருக்கட்டும், தூக்கி உள்ளே விட்டாங்களே. இப்போ இதுக்கு பின்னாடி யாரு, எத்தனை கும்பல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஓப்பனாக பேசி நான் வந்து சும்மா ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசலை. அப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஏன் இதில் வந்து சிரத்தை இல்லாமல் இருந்தார், ஏன் மற்ற பல்கலைக்கழகத்தெல்லாம் இன்னமும் வந்து அவர் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாரு. அப்போ உடனே அவரை கூட டிஸ்மிஸ் பண்ணி விடுங்கன்றேன். டிஸ்மிஸ் பண்ணிட்டு, ஏன்னா இது பெண்கள் பிரச்சனைங்க, சாதாரண விஷயம் இல்லை. இல்ல சார், இப்ப நடக்கிற அதெல்லாம் பேச சூழல் தான் மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? மணிப்பூர் கலவரத்துக்கு இங்க எவ்வளோ போராட்டங்கள் நடந்துச்சு, உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது, இங்க எத்தனை போராட்டங்கள் நடந்துச்சு, ஏன் மல்யுத்த வீராங்கனைகள் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுடைய வீரமங்கைகள், நீங்க எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு, ட்விட்டர்ல எல்லாம் எவ்வளவு போராடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே ஏன் இதை பத்தி பேசவே இல்ல இல்லை? நெறியாளர் அவர்களே, எல்லாம் நீ சொன்ன இந்த பிரச்சனைக்கு பூராமே அரசாங்கம் எந்த வேலை ஸ்டெப் எடுக்கல. மணிப்பூர் கலவரத்திற்கு மோடி தலைமையான அந்த பிஜேபி அரசாங்கம் வாயவே துறக்கல. மல்யுத்த வீரர்கள் போராடும் போது அவங்க பேச்சை காது கொடுத்து கேட்கல. தமிழ்நாட்டில் அந்த சூழ்நிலை இல்லைல்ல. கைது பண்ணாமல் இருந்திருந்தா நீ கேட்குற கேள்வி கரெக்டு. அந்த திமுககாரன் நீங்களே சொல்றீங்க, எல்லாரும் சொல்றாங்க, இருந்தா தூக்கி போட்டுருக்காங்களா உள்ள. சரி, அதை கைது பாராட்டுங்க. இல்ல, இப்ப அதுதான். கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒரே கேள்வி, ஏன் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றவங்களை தூக்கி நீங்க வந்து கைது பண்றீங்க? அதை கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். அது தப்பு. அதை நம்ம ஏத்துக்க முடியாது. அதான் கேட்டீங்களே, நீங்க சொல்லுங்க. அடுத்து அதுதான் தவறு தான், நான் சொல்றேன்ல. அது பெரிய தவறு, அது குற்றம் தான். குற்றம் இருந்தாலும் இவ்வளவு பேசுறோம், எங்களை பாராட்டுங்க. நாங்கள் நேரடியாக சொல்லுகிறோம், தமிழக முதல்வர் அவர்களே போராட்ட களத்தில் வந்து நிக்கிறாங்கன்னா அவங்களை உடனே கைது பண்ணி நீங்க பிடிச்சி உள்ள ஓடப்படாது. ஏன் அண்ணன் சீமானை இல்ல, கைது மட்டுமா பண்றாங்க? போராட்டக்காரர்கள் எல்லாருமே அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. உண்மையாவே அரசியல் பண்றாங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்க அரசியல் பண்றாங்க, அரசியல் பண்ணல, அதெல்லாம் நம்ம இங்க பேசுறதுக்கு நமக்கு வந்து அதிகாரம் இல்லை. யாரா இருந்தாலும் சரி, ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்பதற்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி, நீ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறீங்கப்பான்னு விடணும். இதுதான் ஜனநாயகம். எங்கள் தலைவரே ஏற்றுக்கொள்ளலை. எங்கள் தலைவரே வந்து கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறார். நானும் பதிவு செய்கிறோம். விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி அதை நீங்கள் கேளுங்க, சொல்லலாம். ஆனால் நடவடிக்கையே இவங்க எடுக்கலை, இவங்க ஒன்றுமே செய்யலை அப்படின்னு யாரோட கம்பேர் பண்ணுறீங்க? மோடியோட கம்பேர் பண்ணுறீங்க. மோடி காது கொடுத்து கூட கேட்கலைங்க. மணிப்பூருக்கு போனாரா சொல்லுங்கள், மணிப்பூரில் போய் பார்த்தாரா, கேட்டாரா? அதனால் அவர் இதையும் கம்பேர் பண்ணலாம். இது வந்து நாங்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கான ஒரு வாய்ப்பு தராமல் இன்னைக்கு கூட நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட சௌமியா அன்புமணி அவர்களை கைது செய்திருக்கார் என்று செய்தி கிடைத்துக் கொண்டிருக்காங்க. தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது. அததான் கேக்குறேன். இப்ப இங்க போராட்டங்களே நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியும் அது மீறி போராட்டத்துக்காக உட்கார்றவங்கள கைது செய்யறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஆனா அவங்க முறையா போய் லெட்டர் கொடுத்தாலும் கொடுக்கலான்னு தெரியலையே. முறையா லெட்டரை கொடுக்கணும்ல. எல்லாருமே அதானே சொல்றாங்க, போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. முறையா கொடுக்கணும்ல. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இதுதான் சொல்றாரு. தமிழக வெற்றி கழகம் எடுத்துப்போமே, அவங்க போராட்டமும் இல்ல, ஆர்ப்பாட்டமும் கிடையாது. துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க. விஜய் அவர்கள் கைப்பட எழுதிய ஒரு அறிக்கை, அதை கூட கொடுக்க கூடாதுன்னு அரெஸ்ட் பண்றாங்களே, இது என்ன நியாயம்? இது அதுவும் தப்பு. நான் சொல்றேன்ல, அப்புறம் அதுக்காக நாங்கள் முட்டு கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் தவறு. அப்படிலாம் செய்வோம். ஜனநாயக ரீதியாக அவார்டு போட்டு அவார்டு கொடுத்துட்டு இருந்தால் நமக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நம்ம வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்குது, ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஒருவேளை ஆளும் அரசாங்கம் என்ன நினைக்குது, நம்ம கைது பண்ணிட்டோம்ல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம்ல, ஏன் இவங்க தேவையில்லாமல் கிளப்பி விட்டுட்டே இருக்கிறாங்க? ஏன் இந்த குறிப்பில் ஏங்க மணிப்பூருக்கு பேசவே இல்லை? நீ சொல்கிறீங்க மணிப்பூருக்கு போராட்டம் நடத்துறது விடுதலை சிறுத்தைகள், வேங்கவேலுக்கு போராட்டம் நடத்துறது விடுதலை சிறுத்தைகள், கள்ளக்குறிச்சி அந்த பெண்மகளுக்கு போராட்டம் நடத்துறது விடுதலை சிறுத்தைகள், அதேமாதிரி அரியலூர் என்ற ஒரு பெண்மகள். அப்போலாம் இந்த பயல்கள்லாம் எங்கே போனானே தெரில. ஒரு இது வந்து அரசியல் தேர்தல் வரப்போதில்ல. நியூ இயர் பிறந்துருச்சு இல்லைங்க, அடுத்த நியூ இயருக்குள்ளே எலெக்ஷன் நெருங்கிடும் 2026. அதுக்காக சும்மா ட்ராமா நடத்துகிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் சந்தேகம் மாதிரி ஆளுங்கட்சிக்கும் வருது. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? முத நாள் இந்த செய்தி வெளியாகுது, அடுத்த நாள் வந்து கமிஷனர் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. எஃப்ஐஆர் ஏன் லீக் ஆனுச்சுன்னு கேட்கறதுக்கு டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்றாரு. எனக்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு நான் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க யோசிப்பேன்ல, டெக்னிக்கல் கிளிச்னு சொல்லும்போது. அப்ப இங்க இருக்கிற பெண்களுடைய மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்க. அப்ப பெண்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு ட்வீட் பதிவாச்சும் போட்டிருக்கணும்ல முதல்வர், நான் கேட்கிறேன். அது தவறு தாங்க நெறியாளர் அவர்கள். அப்படிலாம் செய்யக்கூடாது. பெண்கள் அப்புறம் எப்படி தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அதுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாது. அதுக்கு ஒருவேளை வந்து அவங்களுக்கு இந்த புத்தகத்தை பிரிண்ட் போட்டு கொடுப்போமா, பெண் என் அடிமையானால்,
பெரியாருடைய புத்தகத்தை. ஆல்ரெடி ஆ. மனுஸ்மிருதி குடுத்தீங்களா? அந்த மாதிரி அது குடுத்து மாதிரி கொடுத்து விடுமான்னு பார்க்குறேன். ம். அதை யோசனை பண்ணிட்டு எங்க இருந்து இருக்கிறேன். ஆரம்பிப்பீங்க ஃபர்ஸ்ட்? ஃபுல்லாக உள்ள எல்லா இடத்துல தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் கொடுத்துட வேண்டியது. எந்த இடத்துல இருந்து அது ஆரம்பிப்பீங்க எந்த நீங்க? இடத்துல கொடுப்போம்னு அவன் மக்களுக்கு தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல தலைமைச் வரேன். செயலகத்துல இருந்து அது ஆரம்பிச்சிருவோமா? தெரியும். நாங்க எங்க வாயால சொல்லி எங்களுக்கு கூட்டணி சிக்கலை உருவாக்க பார்க்கலையா நீங்க? அப்படிலாம் இல்ல. நெறியாளர் அவர்களே, தயவு செய்து தந்தை பெரியார் பேர்ல நம்ம ஆட்சி நடத்துறோம். அறிஞர் அண்ணா பேர்ல ஆட்சி நடத்துறோம். டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி பேர்ல ஆட்சி நடத்துறோம். அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? நான் வந்து இந்த விஷயத்துக்காக பேசல. மொத்தத்திலே நான் பேசுறேன். மொத்த எல்லா பிரச்சனையும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சேலத்தில கூட ஒரு பெண் மகளுக்கு இதே மாரி நிகழ்ந்தது. அதனால வந்து நீங்க அதில சிரத்தை எடுக்கணும். அதே நேரத்தில கம்ப்ளைண்ட் பண்ற பெண் மகளுக்கு வந்து அவங்களுடைய செய்தி வெளியில வர்ற அளவுக்கு இருக்குன்னா, அப்ப அரசாங்கம் அத என்ன பண்ணுதுன்னு தெரியலையே! ஒருவேளை நாங்க சொன்ன மாரி உண்மையா இருக்குமோ? அதிகாரிகள்லாம் சில சங்கி பயலுக இருக்கிறாய்ங்க. அவைங்க வெளியிட்டிருப்பாங்கன்னு ஒரு டவுட் வரும்ல. யோசிச்சு அரசாங்கம் நல்ல முறையில இந்த திராவிட கோட்பாடுகளோடு களமாடினாலும் கூட, அந்த நீதித்துறையிலயும் சரி, இல்ல போலீஸ் துறையிலயும் சரி, நிர்வாகத் துறையிலயும் சங்கிகள் தொடர்ந்து இருக்காங்கல்ல. அவங்க வந்து இத வெளியிட்டிருக்கலாம்ல. நம்ம அப்படியும் பார்க்கணும்ல. இது எப்படி அரசாங்கம் எப்படி வெளியிடும்? போலீஸ் எப்படி வெளியிடுவாங்க? இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஐயா காந்தராஜ், டாக்டர், வயது முதிர்ந்தவர். நெறைய பேட்டிலாம் குடுப்பாரு. ஐயா மேல ஒரு கேஸ். அந்த கேஸ் வந்த அந்த பேப்பர் அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர். நான் சொல்றது ரொம்ப ரெக்கார்டான ஆன்சர் இதுக்கு. அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர் தான். அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பவர் தான். அவர் விடுதலை சிறுத்தைகளை ஆதரிப்பவர் தான். அப்படி இருக்கிற அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்தோம் எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியே வந்துச்சு? வந்துச்சா வரலையா நெறியாளர் அவர்களே? வந்துச்சுல்ல. அப்ப நான் என்ன குற்றம் சுமத்துகிறேன்னா, போலீஸ் துறைக்குள் உள்ளே சில சங்கிகள் இருக்கிறார்கள். அந்த சங்கிகள் இந்த அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக இப்படி வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அரசாங்கம் தான் பொறுப்பு. ஆகையால் தயவு செய்து அந்த சங்கிகள் யாருன்னு, அந்த கருப்பாடுகள் யாருன்னு கண்டுபிடிச்சு, கருப்பாடுகளை நீங்கள் களையெடுங்கள் அப்படின்னு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் வெளியானதும், ஒரு பொண்ணினுடைய தகவல்கள் வெளியானதும் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நெறியாளர் அவர்களே எப்படி வெளியாச்சுன்னா, சார், அது பாலியல் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கும்போது பெண்ணினுடைய அடையாளங்கள் மறைக்கப்படணும். அது வெளியே வரக்கூடாதுங்கிறது நமக்கு இருக்குல்ல சார். பேசிக்கான ஒரு விஷயம் தானே சார் அது. அது தப்பு தானே அதை ஏன் சொல்றேன். நீங்க கம்பேர் பண்றீங்க காந்தராஜ் சாரோட கேஸ்? ஏங்க அதுவும் இதுவும் ஒண்ணுதானங்க. நீங்க எப்படி நீங்க மறுக்கிறீங்க? எனக்கு புரியல நெறியாளர்களே. கொஞ்சம் ரிலாக்ஸாவே நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க வந்து நெறியாளராவே பதில் சொல்லுங்க. ஒரு பெண் மகள்னால உங்களுக்கு கோவமா ஒரு அரசாங்கத்தில ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. ரைட்டா? போடும் பொழுது அவரு யாருக்கு சாதகமான ஆளு? திமுக ஆட்சியாளர்களுக்கு சாதகமானவர் தான் டாக்டர் காந்தராஜ். மாற்று கருத்தே இல்ல. அவருடைய எஃப்ஐஆர் எப்படி வெளியில போகுது? அதே போலவே இந்த பெண்மகள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது பாதுகாப்பா வைத்திருக்கிறார்கள். இவங்க அது எப்படி வெளியில வந்துச்சு? அப்ப அது வெளிய வந்ததுக்கு, இது வெளிய வந்ததுக்கு, அங்க ஏதோ ஒரு கருப்பாடு இருந்திருக்குல்ல. அந்த கருப்பாடு தான் எந்த ஆடு அத கண்டுபிடிங்கன்னு சொல்றேன். அதுதான் டெக்னிக்கல் கிளிச்னு சொல்றாங்க. ஐபிசி செக்ஷன்ல இருந்து இப்ப பிஎன்எஸ்னு மாத்துனதுனால ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதுல ஏற்பட்ட அந்த தாமதம், அந்த லேட்டான நேரத்துல டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அரசாங்கம் வந்து அப்படி சொல்லவே கூடாது. அதெல்லாம் தவறான ஒரு இது. டவுன்லோட் பண்ணது யாரு? நான் அத தான் கேட்கிறேன். ஊடகங்களை சார்ந்தவங்களே பண்ணியிருக்காங்க. யாரு? ஊடகங்களை சார்ந்தவங்களே. யாரு பண்ணாலும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுங்க. அதெல்லாம் தப்பு. அந்த பெண்மகள் எப்படி தைரியமா வந்து வெளியில வந்து எப்படி வருவாங்க? அவங்க அப்பா எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருப்பாரு? அவங்க குடும்பத்தில எவ்வளவு துயரமாயிருக்கு? ஏற்கனவே அந்த பெண்மகள வந்து நீங்க பாதுகாக்கல. இந்த அரசாங்கமும் சரி, இந்த ஆளுநர் ரவியும் சரி. அப்ப நீங்க அந்த பெண்ணுடைய டீட்டெயிலா வெளியில போயிருச்சுல. தப்பு தானே? ஆனா அது தவறு தான். அதுல வந்து எந்த வகையான மாற்று கருத்தும் அண்ட் இல்ல. இன்னொன்னு, நீங்க பல இடங்கள்ல நம்மளுடைய நேர்காணலே பதிவு செய்திருக்கீங்க. விசிக கட்சிக்குடியில இருக்க 5 முனைகள்ல ஒரு முனை வந்து பெண் உரிமைக்காகவும், பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த வழக்குல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கைது செய்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதனால போராட்டம் நடத்தல. ஆனா பொதுவாவே பெண்களுடைய நிலை நம்ம நெறைய பார்த்துட்டோம். கடந்த ஒரு வாரத்திலேயே 4 பாலியல் குற்றங்கள வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டா பார்த்திருப்போம். கம்ப்ளைண்ட் ஆகாம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு போராட்டமா முன்னெடுக்கலாமே. உறுதியாக. நெறியாளர் அவர்களே எங்க தலைவர் வந்து இப்போ மலேசியா போயிருக்கிறாரு இன்னைக்கு. போயிட்டு 2 நாள் வந்துருவாரு. வந்ததுமே ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். அப்ப இது எங்க கடமை தானே. அப்ப நீ சொல்ற கடமை ஸ்டார்ல ஒண்ணு பெண் விடுதலை. அப்ப பெண் விடுதலை முதல்ல நாங்க தான் குரல் கொடுக்கோம். முதல்ல குரல் கொடுத்தோம். இப்ப பார்ப்போம். ஒரு 2 நாள் டைம் கொடுப்போம். 2 நாள்ல யார் அந்த சார் அத கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். யார் அந்த சார்கள் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். கண்டுபிடிச்சானா பிரச்சனை இல்ல. கண்டுபிடிக்கலன்னா களத்துல குதிச்சிட வேண்டியது அப்புறம் என்ன இருக்கு? ஆனா அந்த குற்றச்சாட்ட முன்னாடி நெறைய பேர் ஏற்க மறுத்தாங்க. திமுகவை சார்ந்தே இருக்காங்களா? கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால பல இடங்கள்ல வந்து இவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல இந்த தாமதம் அப்படிங்கிறது மேலும் அந்த ஒரு அந்த சந்தேகத்துக்கு வலு சேர்க்குதோ? அப்படிலாம் இல்ல. இதுவும் நீங்க தவறா தான் கேட்குறீங்க. நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன். கள்ளக்குறிச்சிக்கு களத்தில போய் ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு கட்சி பேர சொல்லுங்க. தயவு செய்து சொல்லுங்க. வேங்கவேலுக்கு அந்த களத்திலேயே போய் நின்றது யாரு? யாருங்க? விடுதலை சிறுத்தை தாங்க. அப்படிலாம் நாங்க பார்க்க மாட்டோம். கூட்டணினா என்ன கூட்டணி? கூட்டணி யாருக்காக? மக்களுக்காக. அப்ப மக்களுக்கே பிரச்சனை வரும்போது தட்டி கேட்போம்ல. அப்படிலாம் இல்ல. எங்க தலைவர் அன்னைக்கு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எங்க தலைவர் தான் பேட்டி கொடுத்தாரு. இனிமே எடுத்து பாருங்களேன்.
எங்கள் தலைவர் ஃபஸ்ட்டு பேட்டி எங்கள் தலைவர் தான். இப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி நடந்துருச்சு, இதுக்கு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து எங்கள் தலைவர் சொன்ன 24 ஹவர்ஸில் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். கண்டுபிடிச்சதுமே நாங்கள் நினச்சோம் இவன் குற்றவாளி, ஒன்றும் பிரச்சனை நினச்சிருந்தேன். இப்போ வந்து திடீர்னு வந்து என்ன வருது, யார் அந்த சார் அப்படின்னு வருது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார், சார் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே பல சார்கள் இருக்காங்கன்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. பொறுத்து வந்து பார்ப்போம், இன்னும் 2 நாள் 3 நாள் பார்ப்போம். கண்டுபிடிச்சானா ஓகே, கண்டுபிடிக்கனா களத்தில் குதிச்சிட வேண்டியது. அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? இதற்கு இடையில எல்லாருடைய போராட்டங்கள் கடந்து அண்ணாமலை அவர்களுடைய சாட்டை அடி எப்படி பார்க்குறீங்க? ஷார்ட்டை எடுத்து எங்கள் தலைவர் சொல்லிட்டார்ல, அமெரிக்கா போயிட்டு வந்து ஏதோ லூஸ் ஆகிட்டாருன்னு. அதான் எங்கள் தலைவர் சொன்னது, நானும் சொல்லப்பா, நீங்கள் நான் ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு அன்பான ஒரு பேர் சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டார், என்னையே பாராட்டினார். எனக்கு சங்கத்தமிழ்லேருந்து அந்த பட்டம் வச்சிருக்காரு, ஆட்டுக்குட்டின்னு. நல்லா இருக்குது, ஏன்னா நான் ஆட்டுக்குட்டியோட நான் வளர்ந்தவன் அப்படிலாம் அவரே ஒரு இதில் சொன்னார் என்னை சொல்லி. அதனால் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ ஆட்டுக்குட்டின்ற பேரை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிட்டு ஷார்ட்டை அண்ணாமலை என்ற பட்டத்தை நாங்கள் வழங்குகிறோம் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக. நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துறை அது இனிமேல் அவங்கள ஷார்ட்டை யாரும் பயன்படுத்தக்கூடாது, சவுக்குன்னு யாரும் பயன்படுத்தக்கூடாது. ஷார்ட்டை அண்டு சவுக்கு அண்ணாமலை அப்படின்னு ஒரு அன்பான பட்டம். இதற்கிடையில வருண்குமார் அவர்களுடைய கம்ப்ளைண்ட், நாம் தமிழர் கட்சிக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் வருண்குமார் அவர்களுக்கும் நீண்ட கால ஒரு வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதற்கிடையில அவர் திரும்பவும் வந்து மீண்டும் நாம் தமிழர் கட்சி மேல குற்றம் சாட்டுறது, அதுக்கு திரும்பவும் சீமான் அவர்கள் ரிப்ளை பண்றது, இந்த வார்த்தை மோதல் அப்படிங்கிறது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. திட்டமா கிட்டமான்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு அதிகாரியாக இருக்கிறது வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி அவர் செயல்படுறாரு. அது சரியில்லை. அதிகாரினா அதிகாரி மாதிரி செயல்படணும். ஏன்னா அவங்க அந்த குற்றச்சாட்டை தானே வைக்கிறாங்க, திமுகவினர் தான் இவர் பின்னாடி இருந்து இவரை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் அப்போல்லாம் தமிழர் நமக்கு கட்சி. அவ்வளவுக்குலாம் தெரியாது, அவ்வளவு நமக்கு நாலேஜ்லாம் இல்லை. என்னுடைய கருத்தில் வந்து ஒரு அதிகாரி அதிகாரியாகத்தான் செயல்படணும், அரசியல்வாதி செயல்படக்கூடாது. அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் அரசியல்வாதியாக செயல்படணும். இவர் சில நேரங்களில் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறார், அதுவும் தப்பு. 2 பேர் மேலுமே குற்றம் இருக்கிறது. அதில் வந்து நம்ம வந்து நல்லா யோசித்து பார்த்தோம்னா அந்த அதிகாரி அதிகாரியாக செயல்படவில்லை என்பதை என்னுடைய பார்வையில் தோணுது. இது கட்சியுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் அப்படிதான் தோணுது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.